இல்லப்பா, இன்னைக்கெல்லாம் நான் வரலப்பா. நேற்று வந்து வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. வேற யாரு? எங்க பெரிய அண்ணி தான். ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வாசிச்சுட்டு தான் விட்டாங்க. அப்போ என்னை விட்டுட்டு போக போறீங்களா? நான் வரலன்னு எல்லாரும் போக மாட்டீங்கன்னு நினைச்சேன். சரி சரி, போலாம் போலாம். என்னைக்கு தான் எங்க அண்ணி பேசாம இருந்திருக்காங்க. நீ வேற சும்மா இரு, ஏதாவது பேச போற. அங்க இருந்து பேசினா கூட இங்க இருக்கிற எங்க அண்ணி கத்துல விடும். அத்தை அத்தை, சொல்லு பவி. வீட்டுல என்ன நடக்குன்னு ஏதாவது பாக்குறீங்களா இல்லையா? இப்ப என்ன ஆச்சு? இந்த பாருங்க அத்தை, வயசு பிள்ளை 1 மணி நேரத்துக்கு மேல போன் பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க. இவ பேசுறது அடுத்த தெரு வரைக்கும் கேட்கும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்படி என்னதான் பேசுவாளோ? நீங்களும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. விடு பவி, யார்கிட்ட பேச போறா? கூட படிக்கிற பிள்ளைல யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருப்பா. மேடம், கொஞ்சம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு வேலை இருக்கு. உங்க அம்மா சீரியல் பாக்குறாங்க, உங்க சின்ன அண்ணி அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். சாப்பாடு பண்ணிட்டோம்னா சாப்பிடலாம். எப்படி வசதி? மேடம் வர்றீங்களா இல்ல இன்னும் எதுவும் பேச வேண்டியிருக்கா? பவி, என்ன பண்ற? ஓ, இன்னைக்கு நாத்தனாருக்கு லீவா? வீட்ல சமையல் கிளாஸ் நடக்குதா? சரி சரி, கத்துக்கோமா, சமையல் கத்துக்கோ. பரவாயில்லையே, உன் மாமியார் எதையும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கலன்னா கூட நீ சமந்தி மேல பாசமா சமையல் சொல்லி கொடுக்கிய. இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு அடுப்பங்கரை எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. உன் சமந்திக்காவது அடுப்பங்கரை வாசல் எங்க இருக்குன்னு தெரியுமா? என்ன பவி நீ பேசிக்கிட்டு இருக்க? உன் சமந்தி அவ பாட்டுக்கு எஞ்சி உள்ள போயிட்டா. என்ன பண்ண சொல்ற? இந்த வீட்டுல ஒத்த ஆளா இருந்து அவளை வேலையை பார்க்கணும் என் தலை விதி. நீ சொல்றதும் சரிதான். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா 1 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிடும். எல்லாரும் ஃப்ரீயா இருக்கலாம். என்ன செய்ய, ஆரம்பத்துல நல்ல மருமகன் பேர் எடுக்கணும்னு எல்லா வேலையும் இழுக்கப்பட்டு பார்த்தேன். இன்னமும் நான் அப்படியே பார்க்க வைக்காக. நீ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பவி. நீ எவ்வளவு நாளைக்கு எல்லா வேலையும் ஒத்தியில பார்க்க முடியும்? கல்யாணம் கட்டி வரும்போது உன் சமந்தி சின்ன பிள்ளையா இருந்தா, உன் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கல. இப்ப உனக்கு ஓர கட்டியும் வந்தாச்சு. சமந்தியும் காலேஜ் போற மாதிரி ஆயிட்டா. இன்னும் என்ன ஃப்ரீயா விடாத, விட்டு பிடிக்கலான்னு பார்த்தேன். அவ்வளவுதான், பிடிக்கவே முடியாது. நீ வேற, நான் நல்ல விதமா நடந்தே என்ன ஒரு ஆள் மதிக்கிறது இல்ல. இல்ல ஸ்ட்ரிக்டா இருந்தா அவ்வளவுதான். சரி, உன் மாமியாராவது ஏதாவது வேலை பார்த்து கொடுக்குமா இல்லையா? நீ வேற, சாயங்காலம் 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து எல்லா சீரியலையும் பார்க்கும். எனக்கு மட்டும் மாமியாரா வந்திருக்கணும். அதுக்கப்புறம் மருமகனை என்னன்னு காட்டியிருப்பேன். பாவம். இப்போ ஒண்ணு கெட்டு போல, நீ வேணா ஒரு வாரத்துக்கு உங்க வீட்டு கூட்டிட்டு போ. ஏ பவி, சும்மா சொன்னப்பா, இதுக்கெல்லாம் கோவப்பட்ட எப்படி? என்ன கேட்கும் போதே பயமா இருக்கா? என் வாழ்க்கையை பாரு, கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இப்படித்தான். சரி, அதான் மாமியார் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, நீ விட்ட வேண்டியதானே. எதுக்கு ஏதாவது பேசி மூஞ்சி முறையும் போட்டுக்கிட்டு இருக்கா? எப்படி விட சொல்ற? வயசு பிள்ளை, அவங்க அம்மாங்கிறதுனால எல்லாத்தையும் நம்புறாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ப கூடாதுல்ல. அதுவும் இந்த வயசுல நம்பவே கூடாது. கவனமா இருக்கணும். பேப்பர்ல, டிவில, நியூஸ்ல என்னெல்லாம் கேட்கறோம் பாக்குறோம். நாளைக்கு முன்ன பின்ன ஏதாவது வந்தா நம்ம குடும்பம் மனதில் சந்திச்சிருக்கோம். இந்த பவியோட சம்மந்தி தானே எல்லாரும் பேசுவாங்க. ஏன் நீ ஏன் 4 வாட்டி பேசுவ? என்ன பவி, என்னையும் சேர்த்து பேசுற? அப்ப நீ பேச மாட்டியா? அது எப்படி பேசாம இருக்க முடியும்? சாயங்காலம் வாக்கிங் போறப்ப எங்களுக்கு டைம் பாஸே இதா. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறேன். என்ன பவி, வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு கிளாஸ் காஃபி கூட கொடுக்க மாட்டேங்கிற? 4 முடி, ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், நீயும் டென்ஷன் ஏத்தாத. காஃபி வேணா வா. என்ன, என் கூட கொஞ்சம் காய்கறி கட் பண்ணிக்கிட்டே காஃபி போட்டு குடி. அப்படியே எனக்கு ஒரு கிளாஸ் கொடு. அடியாத்தி, எங்க வீட்ல காஃபி போட்டு குடிக்கணும்னு சோம்பேறித்தனமா இருந்தா உங்க வீட்டுக்கு வந்தேன். நீ என்னைய போட்டு கொடுக்க சொல்ற? நான் போறேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புருஷனே காஃபி போடுவாரு. அவர்கிட்ட நான் வாங்கி தரேன். என் வீட்டுல இருக்கிறவங்க தான் சோம்பேறின்னு பார்த்தா நீ வடிகட்டின சோம்பேறியாக்க. கிளம்பு, நின்ன இடத்த அலசி விடணும். இந்த பாரு பவி. என்ன, ரோசா வந்துட்டா? வரமாட்டேன்னு சொல்ல போறியா? ஆமா, ரோசா வந்துட்டு. ஆனா ராத்திரி 7 மணிக்கு வருவேன். ஏன்னா எப்படியும் நீ அண்ணனுக்காக வடை சுடுவல்ல, என் பக்கம் 2 எடுத்து வச்சிரு. உன்னை திருத்தவே முடியாது. சரி, ராத்திரி 7 மணிக்கு வா. அதுக்கு முன்னாடி நானும் வேலையெல்லாம் முடிச்சிருவேன். இப்போ நின்று பேசிக்கிட்டு இருந்தா வேலை அப்படியே கிடக்கும். வீட்டை அப்படி பார்க்க பார்க்க எனக்கு டென்ஷனா இருக்கும். சரி, ஓகே, பாய். ஆத்தாடி பாவாடே காத்தாடே, இள நெஞ்ச கூத்தாடே, 7 மணிக்கு வடையோட. டெய்லி 7 மணிக்கு வந்துருவா. இன்னைக்கு ஏதோ பெர்மிஷன் கேட்டு நிக்கிறா. இவ வந்துட்டு போனா அப்படியே மனசு லேஸ் ஆயிடுது. இவ நல்லதுக்கு தான் சொல்றோம், இருந்தாலும் புரிஞ்சுக்காம 4 மணி முன்னாடி ரூம்குள்ள போய் கதவு பட்டிட்டா. அது பட்டுன்னு சாத்துறா. எனக்கு என்ன, இனி இவ விஷயத்தை தலையிடக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. ஏதா சொல்லிட்டோம் உடனே மேடம்க்கு கோவம் வந்துடும். என் மாமிய கிளவி அதுக்கு மேல ஒரு உதவி பண்றது இல்ல. மகளை சொன்ன உடனே கோவம் பொத்துக்கிட்டு வருது. எதுக்கு சொல்றாங்கன்னு யோசிக்கிறதே இல்ல. இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தா வீட்டு வேலை யார் பாப்பா? போய் நம்ம கடமையை நம்ம செய்வோம். ஏண்டி, எவ்வளவு படிச்சிருக்க நீ? கிளாஸ் டாப்பர் வேற, கோல்டு மெடலிஸ்ட். எதுக்கு இந்த ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆயா வேலையா? நான் டீச்சர் வேலை பாக்குறேன். சரிடி, நீ படிச்ச படிப்புக்கும் பாக்குற வேலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பிரைமரி ஸ்கூல்ல டீச்சரா தானே இருக்க. இதுவும் ஆயா வேலையும் ஒண்ணுதான். என்ன பண்ண சொல்ற? இதுதான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும், கார் ஓட்டவும் தெரியும். பின்ன என்ன பிரச்சனை? எதுக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே வேலை பார்க்கணும்? இல்ல இல்ல, எல்லாம் அவருக்காக தான். யாருக்காக? என் ஹஸ்பண்ட்காக. என்ன சொல்ற? இல்ல, அவருக்கு இங்கதான் ஆபீஸ் பக்கமா இருக்கு. நான் எங்கேயாவது தூரமா போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அவர் ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு தான் வராரு. நானும் அப்படியே வந்தேன்னா பின்ன வீட்டுல எப்படி இருக்கும்? அதான். ஸ்கூலுனா காலையில 8 மணிக்கு தான் கிளம்புவேன். திரும்ப வீட்டுக்கு ஒரு 5-5:30க்கெல்லாம் வந்துடுவேன். வீட்டுல எல்லா வேலையும் பவியக்கா பாத்துருவாங்க. எந்த வேலையும் நான் செய்யறதில்ல. என்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் நான் துவச்சுப்பேன், சாப்பிட்டு தட்ட அலசிப்பேன், அவ்வளவுதான். பணம் கொண்டு போய் அப்படியே அத்தை கையில கொடுத்துருவேன்.
சரிடி, தெரியாம தான் கேட்க, நீ சந்தோஷமா தான் இருக்கியா? ஆ எனக்கு என்ன, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏடி, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸ்கூல்ல போய் டீச்சர் ஒர்க் பண்றேங்கிற, நிஜமா சந்தோஷமா தான் இருக்கியா? கரெக்டு தான், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனால் உண்மையை சொல்லனா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ படிச்சுட்டு இந்த ஸ்கூலில், அதுவும் சின்ன ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணுறமேனு என்னோட ஆசை, என்னோட கனவு வேறையாக இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது? என்ன பண்றதுன்னா? இல்லைப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? தெரியாம கேட்கிறேன். உன் ஹஸ்பண்ட் உனக்கு அட்ஜஸ்ட் பண்றாரா? என்ன சொல்கிற? உன் கனவு, உன் ஆசை, உன் லட்சியம் இது இல்லைன்னு சொல்ற. பின்ன ஏன் இதுல வாழணும்? ஏன் இந்த வேலையை பார்க்கணும்? யாருக்காக? யாரு ஏமாத்த? இது பாரு கவி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. உனக்கு பிடிச்ச வேலையை பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை வாழு. ஹஸ்பண்ட்காக நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணு வச்சுக்கோ, மனசுல சந்தோஷமே இருக்காது, வெறும் நடிப்பு மட்டும் தான் இருக்கும். எவ்வளவு காலத்துக்கு தான் நடிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? முதல்ல உனக்காக வாழு. என்ன சொல்ற நீ? அப்போ என் புருஷனை விட்டு சொல்றியா? இது பாரு கவி, நீ உன் ஹஸ்பண்டை விட நிறைய படிச்சிருக்க, உன்னால நிறைய சம்பாதிக்க முடியுங்கிறப்ப எதுக்கு இந்த சின்ன வேலையில இருக்கிற? உன் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு போன எப்ப சொன்னேன்? நீ உனக்கு பிடிச்ச வேலையை பாரு, கை நிறைய சம்பாதி. அப்பதான் பாசமும் நம்பிக்கையும் முக்கியமானது, மரியாதையும் கிடைக்கும். நீ ஏன் யோசிச்சு பாரு, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற, இதே நீ பெரிய கம்பெனில போய் ஜாயின் பண்ணனா உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு 70 வரை குறைஞ்சபட்சம் வாங்கலாம். பின்ன என்ன பிரச்சனை? 70 வாங்கிட்டு உனக்கு கூட ஒரு அமௌண்ட் வச்சுட்டு மீதி வீட்டுல கொடுத்து பாரு, உன்னை தாங்குவாங்க, தலையில வச்சு சுத்துவாங்க, ஊர்வலமே கூட்டிட்டு போவாங்க. நீ சொல்றதெல்லாம் சரியா வருமா? இங்க பாரு, இதுதான் நல்ல வாய்ப்பு. ரொம்ப வருஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ண முடியாது. இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அதுவும் நம்ம ஃபீல்டுல கொஞ்சம் வருஷம் 2 வருஷம் டச் இல்லாம இருந்தா கூட என்ன விஷயம்னு கேட்பாங்க. 1000 கொஸ்டின் வரும். நீ இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச கம்பெனில ஜாயின் பண்ற வழியை பாரு. சரியா வருமா? ரொம்ப யோசிக்காத, எல்லாம் சரியா வரும். வீட்டில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? சும்மாவே பவியாக்கா திட்டுறாங்க, வீட்டில் வந்து ஒரு வேலை பார்க்கறது இல்லைன்னு. எப்படியும் இங்கேருந்து கம்பெனி எல்லாம் தூரமாக தான் இருக்கு. ஸோ போயிட்டு வரதுக்கே நிறைய டைம் ஆகும். வந்து ஒன்றுமே பண்ண முடியாதே. 1 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணு, சம்பளத்தை வாங்கி வீட்டுல கொடு. அதுக்கப்புறம் பாரு, வாயவே திறக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணலாங்கிற? இவ்வளவு நேரம் அதை தாண்டி சொல்றேன். ஏய், ஆனால் ஆல்ரெடி 2-3 வருஷம் ஆயிடுச்சேடி, நான் ஜாயின் பண்ணவே இல்லையே. இதெல்லாம் பரவாயில்ல, இதுக்கப்புறமும் பண்ணலன்னா தான் ரொம்ப இடைவெளி ஆயிடும். நான் இதெல்லாம் பேசினா வீட்டில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா? ரொம்ப தான். வீட்டுல எல்லாத்தையும் கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கியா? ஃபர்ஸ்ட் பேசுறப்ப கான்ஃபிடென்ட்டா பேசு. உனக்கே கான்ஃபிடென்ட் இல்லாம தயங்கி பேசினா அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? இல்ல அவரு இது பாரு கபி, நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உடச்சு சொல்றேன். நம்ம அப்பாவையும் ஹஸ்பண்டும் என்னைக்கும் ஒரே மாதிரி ஆக மாட்டாங்க. அப்பா வீட்டில் இருக்கும்போது நம்ம எவ்வளவு ஃப்ரீயா இருப்போம், பிடிச்ச ட்ரெஸ் போடுவோம், பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுவோம், பிடிச்ச இடத்துக்கு போவோம். நம்ம எவ்வளவு செலவு பண்ணாலும் நம்ம அப்பா மூஞ்சி போடவே மாட்டாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வீட்டில் அப்படியா இருக்க முடியும்? ஆமாண்டி, நான் கூட என்னோட சேலரி மொத்தமா அத்தை கிட்ட தான் கொடுக்குறேன். ஒரு 2000 ரூபாய் கிட்ட கூட கேட்பாங்க, எதுக்கு என்ன செலவுன்னு 1000 கொஸ்டின் வரும். அதை தாண்டி நானும் சொல்றேன், நிறைய சம்பாதிக்கிறப்ப உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். சூப்பரா இருக்கும், ஒரு மகாராணி மாதிரி ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணி பாரு. என்னடி ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? சரி, நான் பேசி பார்க்குறேன். சூப்பர், முடிவு எடுத்துறியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடி. அண்ணி, நான் வெளியே போறேன். அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்க சொன்னாங்க. காசா? எவ்வளோ வேணும்? அண்ணி, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க போதும். என்னது, ஒரு தடவை வெளியே போறதுக்கு 1000 ரூபாயா? அண்ணி, அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் செலவு பண்ணா, இன்னைக்கு நான் பண்ணணும். மொத்தம் 10 பேர்கிட்ட போறோம். சரி, இது என்ன ட்ரெஸ்? காலெல்லாம் வெளியே தெரியுது. அண்ணி, ரொம்ப பண்ணாதீங்க, என் முட்டிக்கு கீழே தான் இருக்கு ட்ரெஸ். ஏண்டி, சேலை கட்டிட்டு போனாலே காத்தடிச்சுன்னா முட்டங்கால் வரை தூக்குது. நீ போட்டுக்கதே முட்டங்கால் வரை தான் போட்டிருக்கேன். காத்தடிச்சுன்னா எங்கிட்ட வரை தூக்கும். இதாவது இத்தனை மடிப்பு சுத்தி சுத்தி கட்டியிருக்கோம், பறக்காது. அந்த ட்ரெஸ் லேசா வேற இருக்கு. ஏமா, ஃப்ரெண்ட்ஸு கூட பார்க்கறதுக்கு போறியா, இல்லைன்னா எங்கேயாவது இந்த ஆட்டக்காரி வேலைக்கு ஆட போறியா? அண்ணி, நான் ஆட போறேன். நானு எதுக்கு உங்களுக்கு வாயெல்லாம் அண்ணா ஆடுது? அத்தை அத்தை, கவி 2 பேரும் இங்க வாங்களே. என்ன, எதுக்கு இப்படி சத்தம் போடுற? அத்தை, உங்க பொண்ணு பாருங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க. இப்படியே வெளியே போறலாம். அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்க யாராவது பார்த்தா என்ன பேசுவாங்க? இவ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா நம்மளை எப்படி மதிப்பாங்க? நம்ம குடும்பமானோ இவ போடுற ட்ரெஸ்லயே போகுது. அண்ணி, கவி அண்ணி கூட தான் என்ன மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அப்ப குடும்பமான புகழையா? ஏய், உனக்கு அக்காவுக்கு தான் பேச்சு. எதுக்கு என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ண போறப்பெல்லாம் சாரி கட்டிட்டு தான் போவேன். வெளியே போறப்போ குர்த்தி போட்டு தான் போவேன். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போக மாட்டேன். நான் வீட்டுக்குள்ள மட்டும் தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன். அக்கா உன்ட்ட பேசினா நீ அக்காட்ட பேசு. என்ன பத்தி ஏன் பேசுற? அண்ணி, நீங்க மட்டும் தான் இந்த வீட்டு இப்படி பண்றீங்க. சின்ன அண்ணி, அம்மா, 2 அண்ணங்க யாரும் எதுவும் சொல்றது இல்ல. உங்களுக்கு ஃபேஷன் பத்தி என்ன தெரியும்? நீங்க சரியான பட்டிக்காடு மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏதோ குடும்ப பொண்ணுங்களோட மானம் பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ல தான் இருக்குங்கிற மாதிரி பேசுறீங்க. நான் இந்த ட்ரெஸ் போடுறதுல எங்க அம்மாவுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், என்னடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் உங்க அண்ணி சொல்றாள், இந்த ட்ரெஸ் போட்டு போனா அவ சொன்ன மாதிரி காத்தடிச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே தூக்கிடும். நீ என்ன கார்ல போய் இறங்கி கார்ல ஏறி வரப்போறியா? ரோட்ல நடந்து போவ, எத்தனை பேர் பாப்பாங்க. இது வேற காத்து காலமா இருக்கு. அவ சொல்றது கரெக்ட் தான், போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போ.